ஏங்க வம்சம் தள்ளாதீங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா, நம்ம விவசாயத்தில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, கீரை வகை தாங்க. கீரையில் பார்த்தீங்கன்னா, இது வந்து அரைக்கீரைங்க. அரைக்கீரை இன்றைக்கி நம்ம வெட்டு முறையில் நம்ம போட்டு வளர்த்துருக்கோங்க. ஏன்னா, நம்ம தர வழியாக விட்டோம்னா கொஞ்சம் அது ஒரு மாதிரி தாங்க வளரும். இந்த மாடர்னைசேஷனில் நம்ம போட்டோம்னா கொஞ்சம் நல்லா வளருதுங்க. பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ தாங்க பிடுங்கி கட்டிக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், இன்றைக்கி வந்து 17வது நாள் விதைச்சி இன்றைக்கி நம்ம கட்டு பிடுங்க ஆரம்பித்தாச்சுங்க. அப்படியே ஒரு நெட்டாக பிடுங்கினாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா சிறுகீரை தாங்க. சிறுகீரையும் தண்டுக்கீரையும் அங்கே அப்படியே போட்டாச்சுங்க. இந்த முறை ஃபஸ்ட் டைம் போட்டு பார்த்தேன். ஆனால் இதுக்கு மேலே வந்துட்டு இந்த மாதிரி வாய்க்கால் முறையில் போட்டுக்கலாம். ஏன்னா மழை பெஞ்சாலும் தண்ணி வந்து உடனே வெளியே வெட்டி விடுற மாதிரி ரெடி பண்ணியாச்சுங்க. ஏன்னா நம்ம தண்ணி நின்றுதுன்னா செட் ஆகாதுங்க கீரையை பொறுத்த வரைக்கும். ஏன்னா எப்போ மழை பெய்யும் என்னங்கிறதெல்லாம் நம்ம கணிக்க முடியாது இல்லைங்க. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் மழை எப்போ வேணாலும் வரும், எப்படி வேணாலும் வரும். அதனால் பார்த்தீங்கன்னா நடுப்புற ஒரு வாய்க்கால் இருந்துக்கிட்டே இருக்கும். டக்குன்னு இந்த ஒரு இடத்துல நான் ஓப்பன் பண்ணி விட்டேன்னா அந்த வழியாக எல்லா தண்ணியும் போய்க்குங்க. அதுக்கான தண்ணியும் இப்படி வந்து அப்படி போய்க்குங்க. அதனால் அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்து விதைக்கிறதுக்கான வாய்க்கால் முறைகள் போட்டு தயாராக வச்சுருக்கேங்க.